الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டுகிற நபிமார்களை இறுதியாக வந்துதித்த என் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்னும் நிலவரும். உயர்ந்த நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவியிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எதை தவிர்த்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ தடுத்திருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ரப்பல் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்துல படைத்த ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதுதான் மௌத், மரணம். நிச்சயமாக குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், மனிதனோ ஜின்னோ ஏனைய படைப்பினங்களோ எல்லோருக்கும் மௌத் என்று இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. உலகத்தில ஒரு மனிதன், அது அவன் இந்த மதத்தை மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஒரு மனிதன் மறுக்காத ஒரே ஒரு விடயம் மரணம் மாத்திரம்தான். யாருக்கும் மறுக்கலாம், கண்கூடாக பார்க்கிறோம். நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கபரை, அந்த மலக்குல் மௌத்தை, அந்த கபரை கியாமத் நாளை நாங்கள் சந்திக்கத்தான் இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த மௌத், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் காமத் கியாமத்துஹு, அவனுடைய மறுமை நாள் அது ஆரம்பித்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மௌத்தாக்கின போது கியாமத் நாள்ல சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்று அனுப்பினதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை, மௌத்தை ஒரு ஆட்டுடைய சூரத்தில், ஒரு ஆட்டை கொண்டு வந்து மலக்குமார்கள் ஏலான் பண்ணுவாங்க, யா அஹ்லன் நார் யா அஹ்லல் ஜன்னah, சுவர்க்கவாதிகளே நரகவாதிகள் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ஆடை பார்ப்பாங்க. வெண்ணிறம் கலந்த, அதாவது கருமை கலந்த வெள்ள ஆடு கொண்டு வந்து எல்லாரும் பார்த்த உடனே இதுதான் மவுத், மரணம் என்று சொல்லி அவர்கள் பார்த்து தீக்க இந்த ஆடு அறுக்கப்படும். அறுக்கப்பட்டதன் பின்னால் சொல்லுவாங்க, யா அஹ்லல் ஜன்னதி குலூத், நீங்க இதுக்கு பின்னால சுவர்க்கமே தான், உங்களுக்கு இன்பமே தான், பலா மௌத்த, உங்களுக்கு ஈக்கு போற மரணமே கிடையாது. யா அஹ்லன் நாரி குலூத், நரகவாதிகளே உங்களுக்கு ஈக்கு போற வேதனை தான், பலா மௌத்த, நீங்க வேதனை செய்யப்பட்டதால நீங்க ஒரு நாள் மௌத்தா போக மாட்டீங்க, வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஏலான் பண்ணப்படும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இது ஒரு மனிதனுடைய முடிவு, உயிரினங்களுடைய முடிவு. இதே போல ரப்பல் ஜல்ல ஜலாலுஹு இந்த பிரமாண்டமான ஏழுவான மேல் பூமி, அந்த சராசரங்கள், இவைகள் அனைத்தையும் படைத்த ரப்பல் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கிறான். அது தன்மையாமல் மறுமை நாள் யௌமுத்தி. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த கியாமத் நாள் ஏற்படுவதற்கு முன்னால சிறிய பெரிய அடையாளங்கள் என்று உலமாக்கள் பிரிக்கிறார். இந்த யுக முடிவு நாள், கியாமத் நாள் எப்படி ஏற்பட முன்னால என்னென்ன அடையாளங்கள் உலகத்துல நிகழும், அதுல சின்ன அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், அதுல சில அடையாளங்கள் நடந்து முடிஞ்சிட்டு, அதுல முதலாவது அடையாளத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல எப்ப தோன்றினாங்களோ அதோட கியாமத் நாள் ஆரம்பம். இரண்டாவது இன்ஷிகாகுல் கமர், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கூட்டம் சொன்னாங்க, உங்களோட முஅஜிஸா, நீங்க ஒரு நபி என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை நோக்கி, கமரை நோக்கி விரல நீக்குறாங்க. சந்திரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டா பிளக்கிறார்.
இது கியாமத் நாளுடைய அடையாளம். குர்ஆனுடைய வசனம் இறங்குது, சந்திரன் விளக்குதா, கியாமத் நாள் நெருங்கிட்டு. இதே போல பைத்துல் மக்திஸ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால, நான் அன்றைக்கு கூட அந்த வரலாறு சொன்னேன். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு காலத்துல பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுது. ஹிஜ்ரி 16ல. அதுக்கு பின்னால ஸலாஹுத்தீன் அல்-அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 583ல இரண்டாவது முறை வெற்றி கொள்ளப்படுது. அதுக்கு பின்னால மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த ரெண்டு வெற்றியும் கியாமத் நாள் நெருங்கிட்டு என்பதற்குரிய அடையாளம். அது மட்டுமல்ல, பணங்கள் பெருகும். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலத்துல பணங்கள் எடுத்துக்கொண்டு திரிஞ்சாங்க, ஜகாத் எடுத்துக்கொண்டு திரிஞ்சாங்க. அந்த நேரத்துல சொல்லுவாங்க, என்ன ஜகாத் எடுங்களே. அவர் சொல்லுவார், நீங்க நேற்று வந்திருந்தா நான் எடுத்திருப்பேன், நேற்று வந்திருந்தா எடுத்திருப்பேன், இன்றைக்கு நானும் ஜகாத் கொடுக்கக்கூடியவனா மாறிட்டேன், அதனால அவங்களோட ஜகாத் தேவையில்ல. தலையில வட்டி மாதிரி வச்சு கொண்டு எடுத்து திரிஞ்சாங்க. இப்படி ஒரு காலம் வந்தால் கியாமத் நாள் நெருங்கிட்டு. அது மட்டுமல்ல, பொய் நபிமார்கள் உருவாகுவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட 30 பொய் நபிமார்கள். இன்றைக்கும் கூட காதியானி சொல்றோமே, மிர்சா குலாம் அஹ்மத், அவனும் தன்னை ஒரு நபி என்று வாதித்தவன். இப்படி பொய் நபிமார்கள் உருவாகுவதும் கியாமத் நாள் நெருங்கிட்டு. இந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு. இன்னும் சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கு, நடக்க போகின்ற அடையாளங்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக இந்த உலகத்திலிருந்து இல்ம அறிவ கலக்கி எடுத்துருவார். சஹாபாக்கள் கிட்ட யாரும் சொல்லலாம் சொல்லலாம், எப்படி இல்மு உயர்த்தப்படும்? பிமௌத்தில் உலமா, பிகபுலில் உலமா. உலமாக்கள் உலகத்துல மௌத்தா போக ஆரம்பித்தால் இல்மு உயர்த்தப்படும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க, எந்த அளவுக்கு சொன்னால் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க, மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க. அவங்கள்ட்ட மசாலா கேட்கப்படும். என்ன இதுக்கு என்ன மசாலா? குர்ஆனுடையோ ஹதீஸுடையோ எந்தவித அறிவும் இல்லாம நினைச்ச மாதிரி ஃபத்வா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சால் கியாமத் நாள் நெருங்கிட்டு. அவங்களும் வழிகேட்ல போவாங்க. அவங்க மற்றவர்களும் ஃபத்வா கொடுக்கிறவங்களும் வழிகேட்ல அனுப்பி வைப்பாங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு கூகுள்ல டைப் பண்ணி நிறைய பேர் ஃபத்வா தேடிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றது. அண்மையில் ஒருத்தர் போட்டிருந்தாரு பேஸ்புக்ல, என்ன அவருடைய ஸ்டேட்டஸ்ல போன வருஷம் குர்பானியுடைய டைம், குர்பானி ஆடு மாடும் இல்ல கோழியும் கொடுக்க ஆதாரம் என்ன? கூகுள். இந்த கூகுள் பெரிய ஒரு ஆலிமாக மாறிக்குது. இது எல்லாமே கியாமத் நாளுடைய ஒரு அடையாளம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரம் பெருகும், விபச்சாரம் பெருகும். மக்கள் கஷ்டத்துக்காக விபச்சாரம் செய்வாங்க, கல் இல்லாம பஞ்சத்துக்காக விபச்சாரம் செய்வாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரம் செஞ்சு மறைவாக செஞ்சு பகிரங்கமாக மக்கள் விபச்சாரம் ரோட்கள்ல தெருக்கள்ல செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்துல ஒரு நல்ல மனிதர், அல்லாஹ் பயந்தவரு, இந்த ரோட் கூடாக அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போவார். பாதையில கிராஸ் பண்ணிட்டு போகல சைட்ல விபச்சாரம் நடக்கும். இவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அல்லாஹ் பயப்படுங்கன்னு சொல்ல மாட்டாரு. விபச்சாரம் பெருகிக்கிறதுனால இவர் சொல்லுவார், சொன்னா இந்த செவருக்கு அங்கல பேசி விபச்சாரம் செய்யும், செவத்துக்கு அங்கல பேசி விபச்சாரம் செய்யுங்க. இந்த அளவுக்கு விபச்சாரம் பெருகும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல வட்டி சர்வசாதாரணமாக மாறும், வட்டி சர்வசாதாரணமாக மாறும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யப்கா அஹதுன் இல்லா அக்கர ரிபா. வட்டி சாப்பிடாத அந்த காலத்துல யாரும் இந்த பூமியில இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை பயந்து தொழில்களுடைய விஷயத்துல நான் வட்டியை பயந்து யாரெல்லாம் தக்குவாவோட ஈக்கிறாங்களோ அவங்க வட்டி சாப்பிடாட்டியும் அசாபஹுமின் உபாரிஹி அவ் மின் புகாரிஹி, அந்த வட்டியுடைய புகசரிமை அவங்களுக்கு படும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வாகனங்கள், சாதாரணமாக ரோட்ல ஓடக்கூடிய வாகனங்களை நாங்க எடுத்து பார்ப்போம். அது ஏன்னு சொன்னா அது வட்டியில ஓடக்கூடிய வாகனம், அது உண்மையில போறது தவறு இல்லை, ஆனாலும் அதுல புகைங்களுக்கு படத்தான் செய்யுது. இதை தவிர்த்து கொள்ளலாம். இப்படி ஒரு காலம் வந்தால் கியாமத் நாள் நெருங்கியது என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்படும், மக்கள் என்ன செய்வாங்க? எங்கட பள்ளி அவங்களோட பள்ளியை விட புல் ஏசி
அவங்களோட பள்ளியோட எங்கட பள்ளிக்குள்ள ஏற்றி போட்டிருக்குது. எங்கட பள்ளியில மாஷாஅல்லாஹ் ஈக்கிற ஃபெசிலிட்டி இத பேச ஆரம்பித்தால் கியாமத் நாள் நெருங்கிட்டு என்பதா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனவர்கள் அதிகமாகுவாங்க. அதே போல கட்டிடங்கள் கூடிக்கொண்டு போகும். கட்டிடங்கள் போட்டிக்கு போட்டி ஈட்டிக்கு போட்டி கட்டிடங்கள் கட்டுவாங்க. எங்க கம்பெனி தெருவா நான் பிறந்த இடம், அந்த இடத்தை பார்த்தேன்னு சொன்னா பழைய கம்பெனி தெருக்கும் இப்ப கம்பெனி தெருக்கும் அடையாளமே காணலாம். எல்லாம் பில்டிங். இதெல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொலை அதிகரிக்கும், கழுத்தை வெட்டுறது கூடும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு சாதாரணமாக எந்த வித குற்றமும் செய்யாம இந்த 100 வருஷத்துக்குள்ள 2007 அதாவது 1907 ஆண்டுல இருந்து 2007 ஆண்டு வரைக்கும் 250 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சும்மா இப்படி தத்வத்துல் கத்ல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன கொலைகள் அதிகரிக்கும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, காலக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்துருவார். அது மட்டுமல்ல, நீல நடுக்கங்கள் கூடும். எங்களோட சேர்ச்சியில நாங்க பார்த்த இன்சிடென்ட் வேளாண் நோம்புக்கு முன்னால நீல நடுக்கங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் செய்தியை பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல 2.5 0.2 எப்படியோ ஒரு இடத்துல நில நடுக்கங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொடுத்தா நிக்குது. இது கியாமத் நாளுடைய அடையாளங்கள். அதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடுத்தும் நிர்வாணமான பெண்கள் அதிகரிப்பாங்க. எல்லாம் முடுக்கிறது ஃபிட்டா. இன்னைக்கு அபாயா வந்ததே ஒரு பெண்மணியுடைய மேனிய விளங்காமைக்கு மறைக்கிறதுக்கு. அந்த அபாயாவும் இன்றைக்கு பல்கடமாது. எல்லாம் ஃபிட்டா உடுத்துக்கொண்ட அந்த அபாயாவும் இன்றைக்கு என்னது தன்னுடைய மேனிய தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அப்படி மாறி என்று சொன்னால் அது கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் அதிகரிப்பாங்க, ஆண்கள் குறைவாங்க. வேளாண் 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் எடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையில இன்னைக்கு உலகத்துல 770 கோடி மக்கள்ல 71 கோடி மக்கள்ல 182 கோடி ஆண்களும் 382 கோடி ஆண்களும் 389 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்களை விட 7 கோடி பெண்கள் கூடி ஆகிட்டாங்க. இது நாளுக்கு நாள் ஆண்களுடைய எண்ணிக்கை குறையும். எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு உலகத்திலேயும் 50 பெண்களுக்கு ஒரு ஆண்கள் வீதமாக வாழ்வாங்க சொன்னாங்க. இப்படி ஆயிரம் சொன்னார் கியாமத் நாள் நெருங்கிட்டு. அதே போல ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திடீர் மரணம் மௌத்துல் ஃபுஜா கேள்விப்பட்டதெல்லாம். இன்றைக்கு கூட நான் எழும்பி ஒரு 10 மணி போல என்ன நெட் ஆன் பண்ணி பாக்குறேன், 2 பேர் ஹார்ட் அட்டாக்ல மவுத். தெரிஞ்ச 2 பேர் நெஞ்ச பிடிச்சாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போக 2 பேர் மவுத். திடீர் மரணங்கள், காரணம் இல்ல, ஏன் மௌத்தா போனாங்க இல்ல, திடீர் மரணங்கள். இது கூடும் என்பதாக ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, பஞ்சங்கள் கூடும். இந்த பஞ்சத்தின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக ஒரு மனிதர் கபரை கடந்து செல்வாரு. கடந்து சென்று சொல்லுவாரு, யாரைத்து நீ மக்கானவோ, நானும் மௌத்தா பேசியிருந்தா நல்லா இருக்குமே, நானும் கபராளியாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஆதரவு வைப்பார்கள். அப்படி வந்து என்று சொன்னால் கியாமத் நாள் நெருங்கி என்பதாக ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காலையில முஃமினாக இருப்பாங்க, மாலையில காஃபிராக மாறுவாங்க. உங்களுக்கு தெரியும் 2019 ஆண்டு ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி ஈஸ்டர் அட்டாக் நடந்த இந்த இன்சிடென்ட் தெரியும். மேலான சோதனைகளை நடந்து 3 நாள் போகல exmuslim.com என்று நீங்க அடிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும். இந்த இன்சிடென்ட் நடந்தது காலையில 3 நாளைக்கு போறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி 30 பேர் முர்த்ததா போனாங்க. 30 பேர் முர்த்ததா போனாங்க. சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இந்த பம் இன்சிடென்ட் அல்லாஹ்வே பாதுகாக்கிறார். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். புனிதமான கலிமாவை தந்திருக்கிறார். மௌத் வரைக்கும் இந்த கலிமாவோட வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால் அது அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத். அதனால அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான சின்ன சின்ன அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு கேள்விப்படும் சவுதியுடைய நாடு. இன்னைக்கு சவுதியுடைய நாட்டுடைய நிலைமையை பற்றி நான் சொல்லதுக்கு விரும்பல, அது ஒரு தனி தலைப்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு சவுதி நபிசுனா கூடி எந்த அளவுக்கு என்றா ஒரு அரசனுடைய 3 பிள்ளைகள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அரசனுடைய 3 பிள்ளைகள் கஅபாவை உடைச்சி கஅபாக்கு கீழால இருக்கக்கூடிய புதையலை எடுக்கிறதுக்கு சண்டை பிடிப்பாங்க. அப்படியான ஒரு காலம் வரும். இப்படி சண்டை பிடிக்கக்கூடிய நேரத்துல 3 பேரும் அடிச்சு கொண்டு அதே இடத்துல மௌத்தா போவாங்க என்பதால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நேரத்துல அந்த அரபு நாடுகள்ல ஒரு சரியான நிலையான ஒரு ஆட்சி இல்லாது இந்த நேரத்துல குராசான் ஈரானுடைய பகுதியிலிருந்து ஒரு கூட்டம் கருப்பு கொடிகளை ஏற்றிக்கொண்டு, அதாவது கருப்பு கொடி என்ற கொள்ள ISIS வணிகேட்ட அந்த கூட்டத்தை பத்தி நான் சொல்லல, கருப்பு கொடிகளை ஏந்தி கொண்டு மக்காவை நோக்கி வருவாங்க.
காபத்துல்லா நோக்கி வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கூட்டத்தை கண்டால் அதாவது கற்பாறைகள், அதாவது ஐஸ் கட்டி ஐஸ் பாறைகள் இருந்தானே அதுல தவண்டு தவண்டு சரி போயிட்டு அவர்களுக்கு நீங்க பைஅத் செய்யுங்கன்னு சொல்லி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? அந்த கூட்டத்துல மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் வருவாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் வருவாங்க. ஆனால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுக்கு கஅபத்துல்லா வரைக்கும் நுழைகிற வரைக்கும் நான் மஹ்தி என்றது தெரியாது. அங்க வந்த உடனே ருக்னுல் யமானிக்கும் மகாம இப்ராஹிம் நிலையில தவாப் செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பார், இவர் தான் மஹ்தி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிச்சு கொடுப்பார். எந்த அளவுக்கு என்றால் இவருடைய சில அடையாளங்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரஜுலுன் மின் அஹ்லி பைத்தி, இவர் ஏக குடும்பத்தை சார்ந்தவர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வம்சம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வம்சத்திலிருந்து வந்தவங்க. யுவாதி இஸ்மி இஸ்மஹு, அதாவது யுவாதி இஸ்மஹு இஸ்மி, அது அவருடைய பேர் முஹம்மது ஆகிக்கும். மஹ்தி என்று சொல்வது அல்லாஹ் இவரை கொண்டு நேர் வழிபடுத்துவான் என்பதற்குரிய அடையாளம். அவருடைய உண்மையான பேர் மஹ்தி அல்ல, முஹம்மது. இவருடைய வாப்பட பேர் அப்துல்லாவாக இருக்கும் என்று சொன்னாங்க. இவருடைய நெற்றி விசாலமானது, முன்னுக்கு என்னைக்காது முடி ஈக்காதுன்னு சொன்னாங்க. நீண்ட மூக்கு என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நேரத்துல வேளாண் சோதரிகளை உங்களுக்கு தெரியுமா, 1929, அதாவது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசுக்கு பின்னால இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 130 மஹ்தியாளர்கள் வெளியாயிட்டாங்க. நான் மஹ்தி 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 என்று சொல்லி வாதிக்கு நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க, நிறைய பேர் நாசமா போனாங்க. இந்த மிர்சா குலாம் அஹ்மதுன்னு சொன்னா நான் ஒரு மஹ்தி என்று, அதுவும் சரி வரல. கடைசியா சொன்னா நான் ஒரு நபி என்று யாரும் ஏற்றுக்கொள்ளல. இந்த அளவுக்கு முடிவு புழு குடிச்சு மௌத்தா போனான். இவரை இன்னமும் பின்பற்ற ஒரு கூட்டம் இலங்கையில் இருக்குது. இவங்களோட ஒரு தனி குர்ஆன் இருக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப 1929 நவம்பர் 20 அதாவது முஹர்ரம் 1 முஹர்ரம் 1929 முஹர்ரத்துடைய 1வது நாள் ஹிஜ்ரி. ஒரு கூட்டம் காபத்துல்லாஹ்வுக்கு போகுது. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் ஹஜ்ஜிக்கு போனவங்களும் உம்ராக்கு போனவங்களுக்கோ தெரியுமா இருக்கும். அந்த நேரத்துல உள்ளுக போயிட்டு முஹம்மது இப்னு அப்துல் அல் மக்தானி சொல்லக்கூடியவர், இவர் ஷேக் இப்னு பாஸுடைய மாணவர், அவர்கிட்ட படித்தவர். இவருடைய பேர் என்ன? முஹம்மது. இவருடைய வாப்பட பேர் அப்துல்லா. இவருடைய கோத்திரம் மக்தானி கோத்திரம். இவர் அங்க போன உடனே எல்லாம் செக் பண்ணி கொண்டு போறாங்க காபத்துல்லாவுக்கு. போன உடனே இவருடைய மச்சான் யாரு, இவருடைய தங்கத்தை முடிஞ்சவர், அவருடைய பேர் ஜுஹைமா. இவர் என்ன செய்யறாரு, இவரோடு ஒரு படையை திரட்டி கொண்டு ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு உள்ளுக்க போயிட்டு திடீரென்று கஅபத்துல்லாஹ்வுடைய எல்லா வாசலையும் மூடிட்டான். மூடி அந்த படையினர் தன்னுடைய ஆயுதத்தோட எல்லாத்தையும் மூடி போட்டு சொன்னாங்க, இவர் தான் மஹ்தி, எல்லாமே பைஅத் செய்யுங்கன்னு சொல்லி. நிறைய பேர் அவரோட ஃபைட் பண்ணினாங்க. கொஞ்சம் பேர் ஆயுதத்தை கண்டு பயந்து 1 லட்சம் பேர் பையத்தும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2 கிழமை கஅபத்துல்லாஹ்வுக்கு தொழுகையும் நடக்கல. இப்ப எல்லாம் மட்டும் பண்ணிட்டாங்க. இப்ப போசத்துக்கு போயிட்டு அடிக்கலாம், யாருக்கு இந்த கூட்டத்துக்கு ஏன் காக்கலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், யாரு கான ஆமினா, யாரு ஒரு கொலை செஞ்சு காபத்துல்லாஹ்வுடைய எல்லைக்குள்ள நுழைகிறாரோ அங்க வச்சு அவரை கொலை செய்யலாம், அவரை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து கொலை செய்யணும். இது அந்த காபத்துல்லாஹ்வுடைய ரூல், அல்லாஹ் வச்ச ரூல், சட்டம். சோதரர்களே, இப்ப ஒன்னும் செய்யல. 2 கிழமை இப்ப 32 உலமாக்கள் கூட்டுறாங்க, முக்கியமான உலமாக்கள் கூடி பத்துவா வெளியிட்டாங்க. இது ஒரு ஜரூரத், என்ன ஒரு இக்கட்டான கட்டம். எப்படி குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதன் மௌத்தா போறான், இந்த கடைசி கட்டத்துல சாப்பிடுற பொண்ணு மேல பசி இல்ல, இந்த நேரத்துல பன்றி இறக்கி இருந்தாலும் அந்த நேரத்துல ஹலால். இப்படியான ஒரு சட்டம் இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை கொண்டு வந்து குர்ஆன் சுன்னாஹ் ஒளியில பத்துவா வெளியிட்டாங்க. நீங்களும் மெசேஜ் பண்ணுங்க, நீங்களும் பய பண்ணுங்க, இல்லாட்டி உள்ளுக்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கலாம். பய பண்ணப்படுது மேலாண் சோதரிகளே. டிசம்பர் 4 கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு பின்னால அதுல கிட்டத்தட்ட அதாவது 28 பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட கூட்டத்துல அவங்களுடைய சாபியவங்கள், அவங்களை பின்பற்றவங்க, அவங்களோட போசத்தை அவங்க கொண்டு வந்து போசம் 28 பேர் கொலை செய்யப்பட்டு 17 பேர் பிடிக்கப்பட்டு அதுக்கு பின்னால எல்லாரும் தூக்கிலிடப்பட்டாங்க. இப்படி ஒவ்வொரு காலமாக நான் மஹ்தி என்று சொல்லி ஒவ்வொரு காலத்திலையும் 130க்கு மேற்பட்டவர்கள் நான் மஹ்தி என்று வாதித்தார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அடையாளங்கள் அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் வந்த உடனே ஒரே இரவுல அல்லாஹ் தஆலா முழு கல்ஃபுடைய அரபு நாடுகளுடைய கண்ட்ரோல் இவருடைய கையில வந்தது. ஒரு இரவு, ஒரே நாள்ல. அது மட்டுமல்ல, முழு உலகத்திலையும் நீதம் பரப்புவாரு.
7 வருஷம் ஹயாத்தோட இந்த பூமியில இருப்பாரு. மேலாண் சோதர்களே, அல்லாஹ் தாலா மழையை பொழிய வைப்பார். நிறைய சொத்து செல்வங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வாரி வழங்குவார். அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த கல்ஃப்ல சரியான ஒரு ஆட்சி இல்ல, இப்ப மதீனாக்கு போவாங்க. இப்ப அவங்களோட சேர்ந்து நிறைய முஸ்லிம்கள் என்ன அக்கம் பக்கத்துல யார் யாருக்கெல்லாம் கேள்விப்படுதோ ஈமான் உள்ளவங்க எல்லாரும் போய் அவங்கள படையோட சேர்ந்துருவாங்க. கருப்பு கொடியுடைய பட வேளாண் சோதர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தலைமையில் ஒரு டீம் ரெடியாவே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்ப சிரியால ஹலப் என்ற ஒரு இடம், அதாவது ஹலப் என்ற ஊர்ல தாபிஸ் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முதலாவது தன்னுடைய அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய பட வெளியாகும். அங்க போய் நசாராக்களோட கிறிஸ்துவர்களோட 4 நாள் தொடர் யுத்தம் நடக்கும். அதுக்கு தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மல்ஹமத்துல் குப்ரான்னு சொன்னாங்க, பெரும் யுத்தம் என்று சொன்னாங்க. அதுல முஸ்லிம்கள் 3 பிரிவாக பிரிவாங்க. என்ன பிரிவு? முதலாவது பிரிவு அதாவது நசாராக்களுடைய கிறிஸ்துவர்களுடைய கூட்டத்தை கண்டு பயந்து ஓடிடுவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதூபுல்லாஹு அலைஹிம் அபதா, இவங்க அல்லாஹ் ஒரு நாள் மன்னிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. 2வது கூட்டம் அவங்களோட தாக்கு பிடிச்சு யுத்தம் செஞ்சு ஷஹீத் ஆகுவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹும் அஃதலுஷ் ஷுஹதா, இவர்கள் சிறந்த ஷஹீதுகள் என்று சொன்னாங்க. 3வது கூட்டம் ஃபைட் பண்ணி எப்படியோ வெற்றி கொள்வாங்க. வெற்றி கொண்டதன் பின்னால இப்ப சிரியா இன்றைக்கு கிட்டத்தட்ட மேலாண் சோதர்களே 2009ஆம் ஆண்டுல இருந்து, நான் எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல 2010ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் நடக்கக்கூடிய அநியாயங்கள் சிரியாளர்களுக்கு தெரியும். இது கியாமத் நாளுடைய மிகப்பெரிய அடையாளம். உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த அளவுக்கு இல்ல, பழைய சிரியாவை கொண்டு வரண்டா 300 வருஷம் தேவை. அந்த அளவுக்கு நாசமாக்கப்பட்டிருக்கிறது சிரியா. ஷாமுடைய மிகப்பெரிய ஒரு பிரதேசம் தான் சிரியா. வேளாண் சோதர்களே, இந்த சிரியா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொள்வாங்க. இப்ப முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல வரும். இப்ப கேள்விப்படும் முஸ்லிம் தூணியா, அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈரான்ல இருந்து சவுதிக்கு வந்து, சவுதியில இருந்து சிரியாவுக்கு போயிட்டு, சிரியால இருந்து அதாவது இந்த வரைபடத்தை பார்த்த விளங்கும் டர்க்கிக்கு போவாங்க. டர்க்கில உள்ள புத்தும் தூணியா என்று சொல்லி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள்ல சொன்னாங்க. புத்தும் தூணியா என்று சொல்றது இந்த இஸ்தம்பூலுடைய பழைய பேர் தான் புத்தும் தூணியா. அந்த இஸ்தம்பூலுக்கு போவாங்க. அங்க போன உடனே அங்க போகக்கூடிய நேரத்தில் அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, கிட்டத்தட்ட அதாவது அரபிகள் அல்லாத முஸ்லிம்கள், அதாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அரபிகள் அல்லாத அஜமிகள் 70,000 பேர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து அங்க டர்க்கிக்கு போவாங்க. அங்க போன உடனே மேலாண் சோதர்களே, இந்த படையை பார்த்த உடனே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரை பத்தி சுத்தும் தீனியா பத்தி அந்த நாள்ல சொன்னாங்க. அதுல ஒரு பகுதி ஜானிபும் ஃபில்பர், அதாவது ஜானிபும் மின்ஹா ஃபில்பர் ஜானிபும் மின்னா ஃபில் பஹர், அந்த ஊர் வந்து ஒரு பகுதி கடலாக இருக்கும், ஒரு பகுதி தரையாக இருக்கும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேளாண் சகோதரர்களே, அதுல மெப்ப எடுத்து பார்த்தா கடல் ஒரு பகுதி, அதே போல தரை ஒரு பகுதி. இந்த ஊரை என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னுடைய ஆக்கிரமிப்பால கொண்டு வருவாங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். அங்க போனதன் பின்னால இவங்க அம்பெறியவும் மாட்டாங்க, வாளால ஃபைட் பண்ணவும் மாட்டாங்க. மாறா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு கூட்டமும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கண்ட்ரோல்ல போன முழு கூட்டமும் 3 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை சொல்லுவாங்க. 3 கலிமா சொல்லக்கூடிய நேரத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முதலாவது சுவர் இடிஞ்சு விடும், 2வது கலிமாவுக்கு 2வது சுவர் இடிஞ்சு விடும், 3வது கலிமா கேட்ட உடனே என்ன செய்வாங்கன்னா குஃபார்கள் தலை தெரிக்க ஓடுவாங்க. இப்ப அவங்களுடைய கையில் என்ன செய்யும்? புத்தும் தீனியா என்னது டர்க்கி வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல வரும். அதுக்கு பின்னால ஷைத்தான் ஒரு சத்தம் போடுவார், என்ன டர்க்கி கையில வந்தாச்சு, சிரியா கையில வந்தாச்சு. இப்ப என்ன செய்வாங்க? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய வாழ்களை அவங்க பயன்படுத்தல, அதாவது திக்ர சொல்லியே வெற்றி பெற்றாங்க. தன்னுடைய வாழ்களை ஜெய்தூன் மரத்துல அப்படி கொள்ளுவாங்க. கொள்ளிவிட்டு அந்த கனிமத்துகள் எடுக்கக்கூடிய நேரத்துல ஷைத்தான் சத்தம் போட்டு சொல்லுவார், இன்னல் மஸீஹ அது கலபக்கும் ஃபீ அஹ்லீக்கும், நீங்க எல்லாம் ஷாம் விட்டு இங்க வந்திருக்கீங்க, உங்களோட ஷாம் பிரதேசத்துல தஜ்ஜால் புகுந்து உங்களோட குடும்பத்தை எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறார். இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா எடுத்த கனிமத்துகளை விட்டுட்டு எல்லாரும் மறுபடியும் போவாங்க ஷாப்புக்கு. வேளாண் சோதர்களே, போகக்கூடிய நேரத்துல ஒரு கேள்விப்படும், அது பொய்யான செய்தி, அது ஷைத்தாண்ட வேலை என்று சொல்லி கேள்விப்படும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால முஸ்லிம் தூணியால இருந்து ஷாம் பிரதேசத்துக்கு நான் ஆரம்பத்துல அடிக்கடி நான் சொல்லக்கூடியதுதான், ஷாம் என்று சொல்றது 4 நாடுகளை கொண்டது. ஒன்று பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா, லெபனான். இந்த 4 நாடுகளின் உள்ளடக்கின பிரதேசங்கள் தான் ஷாம் என்று சொல்றது.
அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப என்ன செய்வாங்கன்னா பலஸ்தீனத்தை நோக்கி இவங்க இந்த கூட்டம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வருவாங்க. வரக்கூடிய நேரத்துல உண்மையிலே தஜ்ஜால் வெளியாகிட்டான். உண்மையிலே நீங்க வரலாறு தஜ்ஜால் உண்மையில வந்திருக்கிறான். தஜ்ஜால் சொன்னாங்க, அவன் ஒரு வாலிபனாக இருப்பான், சிவத்தவனாக இருப்பான், கட்டையனாக இருப்பான், நெற்றி விசாலமானவனாக இருப்பான். அவருடைய வலது கண் என்ன செய்யப்பட்டீங்க, மறைக்கப்பட்டிருக்கும். அது திராட்சை மாதிரி கிராஸ் மாதிரி தொங்கிக் கொண்டிருக்கும். அவன் 2 கண்ணுக்கு மத்தியில அடையாளம் சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முறை தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சம்பவம் என்றா, அவங்க ஒரு ஜுதாம் நகல் சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தோட 30 பேரோட ஒரு படகுல பயணம் ஒன்று செய்யறாங்க. பயணம் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல போயிட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் எந்த திசை என்று தெரியாம அது அந்த படகு என்ன செய்யுது, ஆடிக்கொண்டிருக்குது. இப்ப இவங்களுக்கு விளங்குது ஒரு ஜசீரா, ஒரு தீவு. ஏன்னா ஒரு தீவு ஒன்று விளங்குது. அந்த தீவுல என்ன செய்யறாங்க, ஒரு போயிட்டு கடத்திட்டு போயிட்டு இறங்கினே பார்த்தாங்க, பெரிய ஒரு மிருகம் ஒன்று காட்டுறாங்க. ஜஸ்தாசான்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகம். அந்த மிருகம் எப்படி என்றா ஹதீஸ்ல வருது, இது முன் சைடு இது பின் சைடு தெரியும். இந்த அவ்வளவு முடி. இப்ப கேட்டாங்க, வயலட்சி மாஞ்சி நீ யாருன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அது சொல்லுது, அனல் ஜஸ்தாசா. ஜஸ்தாசா என்ன, உழவு பாக்குறது. உழவு பாக்குறா இங்க இருக்கிற எல்லா பசங்களோட பேசிட்டு செய்தி எல்லாம் எடுத்துட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் என்ன செய்யறது, கோலை கழிச்சு அங்கே போயிட்டு என்னது நியூஸ்ல கொடுக்கறது தான் ஜஸ்தாசா சொல்ல ஜாசு மேலாள சகோதரர்களே. அப்படி நான் இங்க இந்த மண்டபத்துள்ளுக்கு இந்த ஹோலுக்கு தெரிகிறாரு. உலகத்துல நடக்கிற எல்லா செய்தியும் எடுத்து நான் அவருக்கு சொல்றது ஐட்டா டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல்ல ஒருத்தரிக்கிறார். அவரை போய் நீங்க என்ன செய்ய சந்திங்க, அவர் உங்களை பார்க்கறதுக்கு ஆசை ஆகிக்கிறாரு. இப்ப இவங்க ஓடோடி போறாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய மனுஷன். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் எப்படின்னு சொன்னா அத மாதிரி ஒரு உருவத்தை நாங்க எங்களோட வாழ்க்கையிலே கண்டில் என்று சமீபத்தார் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா சங்கிலியால கெட்டப்பட்டீங்க. கெட்டப்பட்ட உடனே போனோன்னு கேட்டாங்க, நீங்க யாரு? அந்த மனிதர் சொல்றான், நான் என்ன பத்தி சொல்ல முன்னால சில கேள்விகள் கேட்டு கடைசியா கேட்கிறார், அந்நபி உம்மியே கடைசி நபி வெளியாகிட்டாரா? ஓ வெளியாகிட்டாரு. அந்த நபியோட அரபிகள் யுத்தம் செஞ்சாங்களா? ஓ யுத்தம் செஞ்சாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க யுத்தம் செய்ய வேணாம். ஐயுத்தி ஓஹோ அந்த நபிக்கு நீங்க வழிபட சொல்லி நீங்க சொல்லுங்க சொல்லி போட்டு, நான் யார் தெரியுமா, இன்னி அனல் மசீஹ், நான் தான் மசீஹு தஜ்ஜால் என்று சொல்றான். சமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. தெரியாதோத்தரே, நான் இந்த உலகத்துல வெளியாகிற நாள் கிட்டே ஆகிட்டு நெருங்கிட்டு, நான் வெளியாகினால் எந்த ஊரையும் விட்டு வைக்க மாட்டேன். 2 இடங்கள்ல வேறொரு ஹதீஸ்ல 4 இடங்கள் வருது. மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ், அதே போல மஸ்ஜிது தூர், தூர்சினா மலைக்கு பக்கத்துல உள்ள மஸ்ஜித். மேலாண் சகோதரர்களை இந்த 4 இடத்தை தவிர மற்ற எல்லா ஊர்களையும் நான் நாசமாக்குவேன் சொல்லி அவன் சொல்லி கொடுக்கிறான். அதை சொன்ன உடனே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தான் மஸீஹுத் தஜ்ஜால். மஸீஹுத் தஜ்ஜால், தஜ்ஜால கண்ட ஒரே ஒரு சஹாபி தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான் இந்த உலகத்துல தான் நிற்கிறான். அவங்க போன அதை ஆய்வு செஞ்சு உலமாக்கள் பார்த்தாங்க. அதாவது நோர்த் அமெரிக்கா, அதாவது நோர்த் அட்லாண்டிக் ஓஷன் என்று சொல்லக்கூடிய, அதாவது நோர்த் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தீவு தான் பெர்முடா என்று சொல்லக்கூடிய தீவு. அதாவது அந்த பெர்முடாவுடைய ஒரு அடையாளம் காட்டப்படுது, முஸல்லஸ் பெர்முடா. இது சம்பந்தமாக தனி கிதாபே எழுதப்பட்டிருக்கு. முஸல்லஸ் பெர்முடா, அதாவது ட்ரையாங்கிள் பெர்முடா சொல்லி ஒரு கிதாபே எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் தஜ்ஜால் இருந்ததாக அதுக்கு பின்னால் ஆய்வு செய்யறாங்க, போய் கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைச்சிட்டான். எப்படி இந்த உலகத்துல தான் அழிக்கிறான், மறைச்சானோ தஜ்ஜாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைச்சுதான் வச்சுக்கிறார். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தஜ்ஜால வெளியாக்குவான். கியாமத் நாள் நெருங்கும் பொழுது எந்த அளவுக்கு சொன்னால், இவனும் ஈரானுடைய பகுதியிலிருந்து 70,000 யூதர்களோட வருவார். வேளாண் சோதர்களே, இவன் வந்துட்டு சொன்னா மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிது தூர், ஜபலே தூர் இந்த பகுதிக்கு போவேலா. அங்க ஒவ்வொரு மலக்குமார்களும் வாழ வச்சு கொண்டிருப்பாங்க. மலக்குமார்களை இவன் பார்த்துட்டு இவன் அப்படியே குறும்பு காட்டி ஓடுவான். மற்ற எல்லா இடங்களுக்கும் போவான். எந்த அளவுக்கு சொன்னால், மதீனால இருந்து வெளியால இருக்கக்கூடிய 7 கிலோமீட்டர் தங்களை சிபஹத்துல் ஜுரூப் என்ற இடத்துல ஒரு கூடாரம் அமைப்பான். இந்த நேரத்துல இந்த தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய முனாஃபிகீன்கள் எல்லாரும் பேசி தஜ்ஜாலோட சேர்ந்து கொள்வாங்க.
இப்ப தஜ்ஜால் என்ன செய்வான் என்றா, உலகத்துல 40 நாள் தரிப்பான். அதுல முதலாவது நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும், 2வது நாள் ஒரு மாசம் மாதிரி இருக்கும், 3வது நாள் ஒரு வாரம் மாதிரி இருக்கும், 4வது நாள்ல இருந்து 7 நாட்கள மாதிரி இருக்கும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காத்த மாதிரி வேகமாக போவான், வானத்தை நோக்கி கையை நீட்டுவான், மழை பெய்யும், பூமியை நோக்கி சொல்லுவான், பூமியிலிருந்து கடிகள் பழங்கள் எல்லாம் வெளியாகும், அவனோட ஒரு சொர்க்கம் நீக்கும், அவன கையில ஒரு நரகம் நீக்கும், அவன்கிட்ட மலை மாதிரி ரொட்டிகள் நீக்கும், அதே போல தண்ணீர்கள் நீக்கும். வேளாண் சோதர்களே, யாருக்கெல்லாம் கஷ்டமோ அவங்க எல்லாம் அந்த தஜ்ஜாலோட சேர்ந்து கொள்வாங்க என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அது நீண்ட வரலாறு. அதுக்கு பின்னால தஜ்ஜாலுடைய பட போகக்கூடிய நேரத்துல ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதர் வந்து சொல்லுவாரு, இவன் தான் தஜ்ஜால். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்த பொய்யன் தஜ்ஜால் இவன் தான் என்பதாக ஒரு மனிதர் சொன்ன நேரத்துல அந்த அவங்களோட பட யாரு தஜ்ஜாலோட இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்கன்னா, இவனை பிடிச்சு கொண்டு தஜ்ஜால்ட்ட கொண்டு போவாங்க. கொண்டு போன உடனே தஜ்ஜால் என்ன செய்வான்டா, அவனை 2ஆ வெட்டிட்டு, யாரு அந்த முஃமின 2ஆ வெட்டிட்டு நடுவால பேசி 2ஐயும் சேர சொல்லுவான். அவர் அதே மாதிரி சேர்ந்து மறுபடியும் உயிர்ப்பித்து எழுதி வருவாரு. இந்த நேரத்தில் அந்த மனிதரை பார்த்து கேட்பார், அந்த முஃமினை பார்த்து, என்ன நம்புறியா? இவர் சொல்லுவார், இல்ல நீ உண்மையான தஜ்ஜால் தான் சொல்லுவார். அதுக்கு பின்னால மறுபடியும் அறுக்க பார்ப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கழுத்து பகுதியை செம்பாக மாற்றுவான், அவனுக்கு அறுக்க முடியாம போகும். அதுக்கு பின்னால் அவரை தூக்கி அவனுடைய நரகத்துல போடுவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் வீசப்பட்டது அல்லாஹ்வால ஏற்படுத்தப்பட்ட சுவர்க்கத்துல தான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஈமானோட அமல்கள் செஞ்ச நிலைமையில கஹபுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்களை யாரு பாடமாக்குறாங்களோ அவள் முஸ்லிமின் தஜ்ஜால் தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டும் பாதுகாக்கப்படுவான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, முதலாவது அடையாளம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், 2வது அடையாளம் தஜ்ஜால். இந்த நேரத்துல இப்ப மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் பைத்துல் மக்திஸ்க்கு பக்கத்துல வந்துட்டாங்க. பைத்துல் மக்திஸ்க்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இந்த நேரத்துல தஜ்ஜால கொல்றதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தமஸ்கஸ்ல உள்ள அல் மனாரத்துல் பைதா, அதாவது வெண்ணிற கோபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. அன்பால் இஸ்லாமிய உறவுகளே, இவங்க இறங்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பைத்துல் மக்திஸை நோக்கி போவாங்க. அன்பால் இஸ்லாமிய உறவுகளே, அங்க எப்படி இறங்குவாங்கடா, 2 மலக்குமாருடைய இறக்கையில கையை வச்சவாறு கீழே இறங்குவாங்க. கீழே இறங்கிட்டு அப்படியே நடந்து கொண்டு எங்க போவாங்க, பைத்துல் மக்திஸ் பக்கத்துக்கு போவாங்க. அங்க போனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய கூட்டமும் அசருடைய தொழுகையை தொழுறதுக்கு ரெடியா ஆகிப்பாங்க. இன்னொரு விவாதத்துல சுபவுடைய தொழுகை இப்ப தொழுறதுக்கு ரெடியா ஆகிப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டோடனே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் நபியாக இந்த உலகத்தில் இறக்கப்படல, நானும் இந்த உம்மத்தில் ஒருவராக இறக்கப்பட்டிருக்கிறேன். அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுவீங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றி சொல்லுவாங்க. தொழுந்த உடனே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இஃப்தஹுல் பாப், இந்த கதவை திறங்க. கதவு திறக்கப்படும். மேலாண் சோதர்களே, அந்த இடத்துல தஜ்ஜால் வந்திருப்பான். பைத்துல் மக்திஸ்க்கு தஜ்ஜால் அவங்க கூட்டத்தோட வந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட தஜ்ஜால் ஜாபகமா யதூபுல் மில்கு பில்மா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனே எப்படி தண்ணில உப்பு கரைஞ்சி போகுமோ அத மாதிரி கரைஞ்சி போய்விடுவார். பயத்துல ஓட ஆரம்பிப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் விரட்டி விரட்டி அவனை பாபுல் லுத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அதாவது பாபுல் லுத் என்ற பலஸ்தீனத்துடைய பழைய ஏர்போர்ட், இன்னைக்கு நீங்க அடித்து பார்த்த விளங்கும் 1944 அமைக்கப்பட்ட ஒரு ஏர்போர்ட் தான் இந்த பாபுல் லுத் என்ற இடத்துல அமைக்கப்பட்ட ஏர்போர்ட். அந்த இடத்துல வச்சு தஜ்ஜால் கொலை செய்யப்படுவார். அன்பால் இஸ்லாமிய உறவுகளே, அது மட்டுமல்ல, அவனோட வந்த யூதர்களையும் முஸ்லிம்கள் விரட்டி கொள்ளுவாங்க. அது கொண்டதன் பின்னால முழு பலஸ்தீனும் இஸ்லாமியர்களுடைய கையில வரும். ஏன்னா அவர்களே, அதுக்கு பின்னால மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தா போவாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுக்கு தொழுவிக்கப்படும். அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல 40 வருஷம் என்று சொல்லப்படுது. சில ரிவாயத்துல 7 வருஷம். அவனோட மொத்த வயசு 40 வயசு. அது 33 வருஷம் நீக்க கொள்ள அல்லாஹ் வாடகை உயர்த்தினா அதுக்கு பின்னால எஞ்சி 7 வருஷம் இந்த உலகத்துல வாழ்வாங்க என்று 2 ரிவாயத் இருக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்துல இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அறிவிச்சு கொடுப்பான், இப்ப நீங்க தூர் சீனா மலைக்கு இஸ்லாமியர்கள் என்னுடைய அடியார்களை கூட்டிக் கொண்டு போங்க. இந்த உலகத்துல ஒரு கூட்டத்தை நான் வெளியாக்குற நேரம் வருது. 4வது அடையாளமான அந்த யஜூஜ் மஜூஜ் இந்த உலகத்துக்கு வெளியாக போறாங்க. அவங்க வெளியாகி சொன்னா உங்களுக்கு அவங்களோட ஃபைட் பண்ணலாம்.
தஜ்ஜாலோட ஃபைட் பண்ற மாதிரி அவங்களோட ஃபைட் பண்ணலாம். ஏன் சொன்னா அவ்வளவு சக்தி உள்ளவங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிச்சு கொடுப்பார். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, தந்த கூட்டத்தை கூட்டிக் கொண்டு தூர்சினா மலைக்கு மேல போவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்ப யஜூஜ் மஅஜூஜ் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல முழு உலகத்தை மாற்றி செஞ்சவங்க 4 பேர். அதுல ஒருத்தர் தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 2 மலைகளுக்கு இடையில வாழ்ந்த ஒரு கூட்டம் தான். அதாவது கஜகஸ்தானும் ஈஸ்ட் உஸ்பெகிஸ்தானுக்கு மத்தியில உள்ள பெரிய ஒரு ஏரியா மலைகள். அந்த மலைகளுக்கு மத்தியில வாழ்ந்தவங்க தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த போகக்கூடிய நேரத்துல யஜூஜ் மஅஜூஜ். அங்க இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, இந்த கூட்டத்தால் எங்களுக்கு நிம்மதியை எங்கேயும் செய்யலாம். எங்களோட சாப்பாடை சாப்பிடுறாங்க, ஈக்கிற தண்ணி எல்லாம் குடிச்சு முடியறாங்க, எங்களை எல்லாம் அடிக்கிறாங்க, ஈக்கிற கனி வர்க்கங்கள் எல்லாம் திண்டு குடிக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு எங்களுக்கு மத்தியில ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்துங்க, நான் உங்களுக்கு தள்ளி ஒண்ணுமே தாரேன். அந்த நேரத்துல துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மாமக்கன்னி ஃபீஹி ரப்பி கைருன் ஃபஐனூனி, எனக்கு அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை தந்திக்கிறார், எனக்கு தள்ளி தேவையில்ல, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. 2 மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடியவங்களுக்கு இரும்பு பாலங்கள் எடுக்குவாங்க. எடுத்து வந்த உடனே எல்லாத்தையும் செட் பண்ணி 2 மலைகளுக்கு இடையில செட் பண்ணி இப்ப நெருப்ப மூட்டுறாங்க. அது தென்பாக மாறி அவங்களை அப்படியே மறைக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது மறைக்கப்பட்டதன் பின்னால அவனுக்கு ஓட்ட போடுவேரா அந்த அளவுக்கு, அதாவது தெம்பால என்ன செய்யப்பட்டிருக்கின்ற தடுப்பு சுவர் போடப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு வெளியே வரையலாம். ஆனால் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், கியாமத் நாள் வந்தால் அல்லாஹ் தஆலா அதை தூள் தூளாக ஆக்குவான். இந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அல்லாஹ் தூள் தூளாக ஆக்கி யஜூஜ் மஅஜூஜ் வெளியாகுவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அவங்கள பத்தி சொல்லப்படுது, அவங்கள சிலவங்க தென்னை மரம் மாதிரி ஒருத்தர், அதுல சிலவங்க 2 சான் 3 சான், அதாவது இந்த அளவுக்கு தான் நிற்பாங்க. இப்படி ஒவ்வொரு சைஸை பத்தி அதாவது ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்குது. மேலான சகோதரர்களே, இவங்க வந்து ஈக்கிற பல வர்க்கங்கள் எல்லாத்தையும் திண்டி கொண்டு போவாங்க. எந்த அளவுக்கு என்றா, சபரியா என்ற இடத்துல ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல ஆரம்பமானவங்க அதை கிராஸ் பண்ணி போகல முழு கடலையும் குடிச்சு முடிவாங்க தண்ணி. அது பின்னால வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல கடல் ஒன்று இருந்த மாதிரி ஒரு நினைவு நீக்குது, முழு தண்ணியை குடிச்சு முடிஞ்சு. ஒரு அந்த அளவுக்கு அட்டகாசங்கள் நடக்கும். எந்த அளவுக்கு இருக்குனால் அது நீண்ட வரலாறு. அப்படியே அட்டகாசங்கள் செஞ்சு பைத்துல் மக்தீஸ்க்கு போவாங்க. மக்கள் எல்லாம் பயத்துல மலைகள்லயும் ஓடைகள்லயும் ஒவ்வொரு இடங்கள்ல போய் ஒழிஞ்சு கொள்வாங்க. ஏன் இவங்களோட ஃபைட் பண்ணலாம். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களோட கூட்டத்துக்கும் என்ன செய்யும் என்றால் பசி ஏற்படும், தாகம் ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். எந்த அளவுக்கு சொன்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மாட்டுடைய தலை எருது இந்த தலை எந்த அளவுக்கு என்றா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 100 தீனாரை விட பொறுமதியா இருக்கு. 100 தீனார் என்றா ஒரு மாட்டிடத்தால இந்த பஞ்சத்தின் காரணமாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலத்துல கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 75 லட்சம் ரூபாய் விட பொறுமதி ஆயிடுச்சு ஒரு மாட்டிட தலை மட்டும். அந்த அளவுக்கு பத்தியில வாடிப்பாங்க. இந்த நேரத்துல யஜூஜ் மஅஜூஜ் பைத்துல் மக்தீஸ்க்கு வந்து சொல்லுவாங்க, ரைட் உலகத்துல உத்தரம் இல்ல, எல்லாத்தையும் கொண்டுட்டோம், எல்லாத்தையும் நாசமாக்கிட்டோம், சரி இப்ப அல்லாஹ்வை கொள்ளுவோம், அல்லாஹ்வை கொள்ளுவோம். ஒரு அம்பு எடுத்து வானத்தை நோக்கி எறிவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு மலக்குமார்கள் சொல்லுவார், அந்த அம்ப அந்த ஈட்டிய ஒரு ரத்தத்தால கலந்து பூமிக்கு தூக்கி வீசுங்க. அது வானத்துல போன ஈட்டி அதாவது ரத்தம் கலந்து பூமியை நோக்கி வரும். அதை கண்டு சரி அல்லாஹ்வை மலக்குமார்கள் நாங்க கொண்டுட்டோம், இப்ப எங்க ஆட்சித்தார் என்று சொல்ற நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பசி காரணமாக பஞ்சத்தின் காரணமாக அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் என்று சொன்னா, அந்த யஜூஜ் மஅஜூஜுடைய கழுத்துல இருந்து ஒரு புழு மாதிரி ஒரு வைரஸ் வந்து வெளியாக்கி எல்லாத்துக்கும் பரவி எல்லாமே செத்து மடிவார்கள். மேலாண் சோதர்களே, இது 4வது அடையாளம். செத்து மடிஞ்சதன் பின்னால உலகம் எல்லாமே நாட்டம், முழு உலகமும் நாட்டம். ஏன் அவ்வளவு பெரிய பட மேலாண் சோதர்களே. இப்ப அல்லாஹ்விடத்துல மறுபடியும் செய்யுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கானாத்தில் புஹத் சில பறவைகள் அனுப்புவான், ஒட்டகம் மாதிரி அதில் கழுத்து வைக்கும். அந்த அளவுக்கு நீளமான கழுத்து. அது வந்து ஒவ்வொரு பொடிஸ்களையும் எடுத்து தூக்கி வீசும். அதுக்கு பின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு ஒரு மலை இறக்குவான். அந்த மலை முழு உலகத்தையும் கழுவி போடும். முழு உலகத்துக்கும் பெய்யக்கூடிய ஒரே ஒரு மலை இந்த மலை தான். முழு உலகத்துக்கும் பெய்யும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸ்ஸலபா எந்த அளவுக்கு சுத்தமாக்கும் என்றால் கண்ணாடி மாதிரி பூமி மாறும். மேலாண் சோதர்களே, இப்ப அல்லாஹ் தஆலா கூட்டத்துக்கு மறுபடியும் பரக்கத் செய்வார். எந்த அளவுக்கு என்றால் ஒரு மாதுளம் பழம், ரும்மான் மாதுளம் பழம், இந்த மாதுளம் பழத்தை ஒரு கூட்டமே சாப்பிடும். எந்த அளவுக்கு இந்த மாதுளம் பழத்துடைய தோலுக்கு தானே அந்த தோளால கொடை பிடிப்பாங்க.
இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வார். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போவாங்க. அதுக்கு பின்னால் 5வது அடையாளமாக அல்லாஹ் தஆலா ஈஸ்ட்லையும் வெஸ்ட்லையும் கல்ஃபையும் ஒரு அதாவது துளிவாங்கல் பூமிக்குள்ள துளி வாங்குவார். 6வது அடையாளமாக ஒரு புகை உலகத்துல வெளியாகும். 7வது அடையாளமாக சூரியன் கிழக்குல உதிச்ச சூரியன் மேற்குல உதிக்க ஆரம்பிக்கும். மேற்குல இருந்து உதிச்ச உடனே எல்லா மக்களும் ஈமான் கொள்வாங்க. அந்த ஈமான் ஒரு நாள் எக்ஸெப்ட் ஆகாது என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 8வது அடையாளமாக அல்லாஹ் இந்த உலகத்துல தாபத்துல் அர்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை வெளியாக்குவார். அந்த மிருகத்தோட ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டீங்க. அந்த மிருகத்துக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மோதிரமும் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை கொண்டு வந்து முஃமின்களை எப்படி காட்டும், அவனோட முஸ்லிம்களுடைய முகங்கள் பிரகாசமாகும். காவிர்களுக்கு அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மோதிரத்தால ஒரு முத்திரிகையிடும், அது காபிர் என்று காட்டும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, மக்களோட புகழி முகம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இந்த தாபத்துல் அர்ல் என்று சொல்லக்கூடிய இந்த மிருகம் மக்களோட பேசும் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். 9வது அடையாளமாக அதாவது கட்டக்காலுடைய அதாவது ஒருத்தன் எத்தியோப்பியால இருந்து வந்து காபத்துல்லாஹ் உடைக்க ஆரம்பிப்பார். கொஞ்சம் இன்ஷால்லா வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இன்ஷால்லா கொஞ்சம் நேரத்துல முடிச்சு கொள்வோம். பின்னால வரக்கூடியவங்க கிடைக்கல கொஞ்சம் தப்புகளை பூச்சிங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்க. 9வது அடையாளமாக எத்தியோப்பியால இருந்து கட்ட காலுடையவன் அவன் வந்து காபத்துல்லாஹ்வை உடைக்கிறதுக்கு வருவார். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யமன்ல இருந்து ஒரு காத்து உலகத்துக்கு அனுப்புவார். முழு உலகத்துக்கும் போகும். யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறாங்களோ, அவங்களோட யார் யாரெல்லாம் நுகர்றாங்களோ கடுகளவு சொன்னாங்க. கடுகளவு ஈமான் இருக்கிறவங்களும் இந்த காத்தால மூந்தா பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஈக்கிற வரைக்கும் இந்த பூமி அல்லாஹ் அழிக்க மாட்டான். அது நானாக ஈக்கலாம், அது நீங்களாக ஈக்கலாம். மேலாண் அவர்களே, உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருந்தால் அந்த முஸ்லிமுக்காக 7 வானம் 7 பூமி இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பார். மேலாண் அவர்களே, இந்த நேரத்துல எல்லா முஸ்லிம்களும் மௌத்தா போவாங்க. இப்ப எபகாசிரார்கள் கெட்ட படைப்பினங்கள் இந்த உலகத்துல மீவாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்துல ஷாம்ல இருந்து அதாவது யமன்ல இருந்து ஹதரத் மௌத் பகுதியில இருந்து கடைசி அடையாளமான ஒரு பெரிய நெருப்பு வரும். அந்த நெருப்பு வந்து எல்லா இடங்களுக்கும் முழு உலகத்துக்கும் போய் எல்லா மக்களையும் மஹ்ஷர் மைதானத்துக்காக உண்டு சேர்க்கும். யார உண்டு சேர்க்கும்? முஃமின்கள் எல்லாம் மௌத்து, குஃபார்கள் எல்லாத்தையும் மஹ்ஷர் மைதானத்துக்கு கொண்டு வரும். கொண்டு வந்ததன் பின்னால இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவார், "ஒனுக்கு பத்திசூரி இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுவார், நீங்க சூர ஊதுங்க." சூர் ஊதப்படும். அந்த நேரத்துல முதலாவது சூர் ஊதப்பட்ட உடனே வானம் பூமியில இருந்து சில மலக்குமார்களை தவிர எல்லாமே மௌத்தா போவாங்க. வானம் கிழக்கப்பட்டு ரோஜா நிறமாக மாறும். 150 மில்லியன் கிலோமீட்டர் தங்களால் இருக்கக்கூடிய சூரியன் சுருட்டப்படும். சந்திரன் அதனுடைய ஒளியை இழந்துவிடும். நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியை நோக்கி விழ ஆரம்பிக்கும். இதா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா, இந்த பூமி பஞ்சு பஞ்சாக தூள் தூளாக மாறும். மலைகளும் பஞ்சு பஞ்சாக மாறும். கடல்கள் எல்லாம் நெருப்பாக மாறிவிடும். இந்த நேரத்தில் முழு உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகமும் வானம் பூமி எல்லாமே முடிஞ்சு முழு உலகத்துடைய கண்ட்ரோல் குர்ஆன் சொல்லுது, அவனுடைய வலது கையில முழு உலகமும் மீக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல்யோ, இன்றைக்கு யார் ஆட்சி செய்யறவங்க யார் இருக்கிறார்? நான் பிரசிடன்ட், நான் வைஸ் பிரசிடன்ட், நான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சவன், நான் கிங் என்று சொன்னா எல்லாருமே எங்க? ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் ரப்பின்னு சொன்னவங்க எங்க? எல்லாம் மௌது சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் குர்ஆன்ல சொல்றான், இன்ததஅதுமன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது. ஒரு குர்ஆன்ல ஒரு சவால் விட்டான். என்ன சவால் தெரியுமா? இப்ப நாங்க வாழக்கூடிய இந்த மண்டலம் தான் சூரிய மண்டலம். எங்களுக்கு மேலால இருக்குது பால் மண்டலம். மேலாண் சோதர்களே, இந்த சூரிய மண்டலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு 7 மினிட்டா என்ன மனிதனோ ஜின்னோ உங்களுக்கு 7 மினிட் சொன்னா வானத்துடைய போர்டரை க்ராஸ் பண்ணி காட்டுங்க. வானத்துடைய போர்டரை சூரத்து ரஹ்மான் அல்லாஹ் சவால் விட்டார். 7 மினிட்டா உங்களோட விஞ்ஞான அறிவு, நாசாவுடைய அறிவு எல்லாத்தையும் வச்சு வானத்துடைய போர்டரை க்ராஸ் பண்ணி காட்டுங்க. பண்புதோ லா தன்புதோ, உங்களுக்கு செய்யலாம். மேலாண் சோதர்களே, இந்த சூரிய மண்டலத்துல இருந்து
அந்த பால் மண்டலம் நீங்க அடிச்சு பாருங்க. இந்த பால் மண்டலத்துக்கு வானத்துக்கு போறதுக்கு இல்ல, அந்த பால் மண்டலத்துக்கு போறதுக்கு 25,000 வருஷம் தேவை. 25,000 வருஷம். சகோதரர்களை யாருக்கே இந்த முழு ஆட்சி அதிகாரமும் அவனோட வலது கையில இருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரியவர், எங்களை படுத்த இறப்பு அந்த தீனத்தை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மேலாம் ஒரு மத்துவியா தும்பியமி எல்லாம் அவனோட கண்ட்ரோல்ல வந்துடும். சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவன் சொல்வார், சும்ம நுஃப்கதி உக்ரா, இரண்டாவது சூர ஊதுங்க. ஊதின உடனே எந்தெந்த மக்கள் எந்தெந்த நிலைமையில, நல்ல நிலைமையிலையா கெட்ட நிலைமையிலையா பாவத்தோடையா எந்த நிலைமையில மௌத்தா போனாங்களோ எல்லாரும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்பாடுபடுவாங்க. பாப்பாங்க, பூமியில ஒன்றுமே இல்ல, மரமும் இல்ல, மட்டையும் இல்ல, சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, ஒன்றும் இல்ல, வெட்ட வெளி தனி ஒரு வெள்ள ரொட்டி என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரொட்டிய மாதிரி அந்த எலும்பி பாப்பாங்க. எப்படி தெரியுமா? நிர்வாணமாக, செருப்பு இல்லாம, சத்துனா செய்யப்படாத, எப்படி அல்லாஹ் தஆலா எங்களை ஆரம்பத்துல படிச்சானோ அத மாதிரி ஏற்பாட்டப்படுவாங்க. பரிதாபம் செய்யாம எழுதி பாப்பாங்க, இங்க என்ன எங்களுக்கு நடந்துச்சு. முழு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் யார் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்பாட்டுவார். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார், வஜி அய்யூமின் பிஜஹன்னம், நரகத்தை இழுத்துவாங்க. நரகத்துக்கு 70,000 கடிவாளம் இருக்கும். ஒரு கடிவாளத்துல 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 500 கோடி மலக்குமார்கள் நரகத்தை இழுத்து வருவாங்க. நரகத்தை பார்த்த பயத்துல ஹாஷிஅத்தன் அப்சாருஹும், அவங்களோட பார்வைகள் எல்லாம் பயந்து போகும். ஆயிஷா நாயகி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, நிர்வாணமாக உடுப்பு இல்லாம இருப்பாட்டினா மத்தவங்களுடைய அவரத்தை பார்ப்பாங்களே, ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? நரகத்துடைய பயம் குலூபியோமீதும் வாஜிபா, உள்ளம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளே நீங்க எல்லாம் எடுத்து சைக்கு போங்க, சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா பிரிச்சிடுவான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ட்ரக்ஸ் எடிக்டாகி மூத்தா போறாங்களோ அவங்க அல்லாஹ் தஆலா பாவிகளோடு சேர்ப்பான். யார் உறவுகளை துண்டிச்ச நிலைமையில மூத்தா போறாங்களோ அவங்க அல்லாஹ் தஆலா பாவிகளோடு சேர்ப்பார். யாரு பெற்றோர்களை நோவிச்சுட்டு மூத்தா போறாங்களோ அவங்கள பாவிகள் சேர்ப்பார். யார் விபச்சாரம் செஞ்சு கொண்டு மூத்தா போனாங்களோ அவங்க அல்லாஹ் தஆலா பாவிகள் சேர்ப்பார். யாரு தன்னுடைய மனைவி ஆண்களோட மஹரம் இல்லாத ஆண்களோட பேசுறாங்க, வெளியில அனுமதி கேட்காம போறாங்க, மனைவியை பத்தி கேர் பண்ணாத ரோசம் இல்லாத ஆம்பளைகளை அல்லாஹ் அந்த பாவிகளோடு சேர்ப்பார். யாரு கஞ்சனாக உலகத்துல வாழ்ந்தாங்களோ அவங்கள பாவிகளோடு சேர்ப்பார். யாரு பெருமை அடிச்சு வாழ்ந்தாங்களோ அவங்கள பாவிகளோடு சேர்ப்பார். அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்தால் உலகத்துல கோல் சொல்லி இங்கே இருக்கிறது அங்க சொல்லி, அங்கே இருக்கிறது இங்க சொல்லி, அல் முஃபர்ரிகூன பைன அஹிப்பா, யாரும் மக்களுக்கு மத்தியில தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில பிரிவினைகளை ஏற்படுத்தி கோல் சொல்லி பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்களோ இவங்களை பாவிகளோடு அல்லாஹ் தஆலா சேர்ப்பார் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி 20 கூட்டத்தை பத்தி சொன்னாங்க. சில மனிதர்களை கியாமத் நாள்ல கேள்வி கணக்கின்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவார் என்பதாகவும் இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்கிறது. அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான கியாமத் நாள் எங்களை நெருங்கி கொண்டிருக்குது. இப்படியான அடையாளங்கள் சொல்லப்பட்ட எத்தனையோ அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள் 150 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பெரிய அடையாளங்கள் நிகழ்றதுக்கு இருக்குது. அதனால எங்களுடைய ஈமான்களை பாதுகாத்துக்கோங்க. அந்த கியாமத் நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை மன்னிப்பான். இறக்கு உள்ளவங்க, நல்ல குணம் உள்ளவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். இது ஒரு தனி தலைப்பு. அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த கியாமத் நாளை நாங்க நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த கியாமத் நாளுக்காக நாங்க தயாராகுவோம். நோம்போட எங்கட அமல்கள் முடியல, நோம்போட எங்கட குர்ஆன் முடியல, நோம்போட சுபோ தொழுகையில பள்ளியில நாங்க நிப்பாட்டல, நோம்பு புறம் சொல்லி வைக்கிறோம், வார நோம்பாக கட்டும் சொல்லியிருப்போம், இஷாவும் வார நோம்பாக கட்டும் சொல்லியிருப்போம். கியாமத் நாள் வரும் வரைக்கும் பள்ளி இருக்கிற வரைக்கும் தொழுகை நடக்கும், பள்ளி இருக்கிற வரைக்கும் குர்ஆன் இருக்கும். சகோதரர்களே, நோம்போட ஒன்றும் முடியல. மரபும் ஞாபகம் அவங்க சொல்லுவாங்க, பெருநாளுடைய தொழுகையோட ஷவ்வால்ல புறத்தென்பட்ட உடனே நிறைய பேர் வௌவால் மாதிரி மரத்துல போய் தொத்திக் கொள்ளுவாங்க. வார நோம்பு வரவோடும் இழுத்து கொண்டு பள்ளிக்கு வாரம். அப்படியான வௌவால்களாக ஆகவான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நேரத்துல எங்களை மரணத்தை வைத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, சுனாமில இருக்கிற நினைச்சிருப்பாங்களா அடுத்த நிமிஷம் எங்கட முழு சொத்து விளக்க போறோம் என்று சொல்லி 50,000 பேர் மௌத்தா போனாங்க.
நினைச்சிப்பாங்கள சோதரர்களே, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது என்ற நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில நாங்க வாழ்ந்திருக்கிறோம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மரணங்களை நசீபாக்கணும். யார் அதிகமாக சதகா செய்யறாங்களோ, யார் அக்லாக்கோட மக்களோடு நடந்து கொள்றாங்களோ, யார் பெற்றோர்களுடைய துஆவை பெற்றிருக்கிறாங்களோ, யார் அதிகமாக சுஜூத் செய்யறாங்களோ, இவங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் நல்ல மரணத்தை கொடுப்பான் என்பது ஹதீஸுடைய கருத்து. அதனால மேலான சகோதரர்களே, தொழுகை விடவானா அதிகமாக சுஜூத் செய்யுங்க. ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துடைய நிலைமை சொன்னாங்க, என்னைய பள்ளியை கூட்டி போங்க, எழுதி போவேலா மகரிபுடைய சொல்லுக்கு அதான் கேக்குது, சொன்னாங்க என்னைய பள்ளியை கூட்டி போங்க. மேலான சகோதரர்களே, பள்ளிக்கு போறாங்க, மகரிப தொழுறாங்க, சக்கராத்துடைய நிலைமை நடுங்கி பள்ளியில போய் தொழுறாங்க. முதலாவது ரக்கா தொழுந்து சுஜூத்துக்கு போறாங்க. சுஜூத்ல அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்றுறாங்க. யார் அதிகமாக சுஜூதுகளை கூட்டிக் கொள்வீங்களோ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சுஜூத்ல மரணத்தை தருவார். யார் அதிகமாக குர்ஆன் ஓதுறீங்களோ குர்ஆன் ஓதி நிலைமை நல்லா மரணத்தை தருவார். அதனால என்னுடைய இபாதத்துகள் அமல்கள் எல்லாம் நோம்போடு முடிச்சு கொள்ளவானா தொடர்ந்து செய்ய. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மரணங்களை நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அந்த பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். இபாதத்துகள் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல் மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னை சொல்லக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய குர்ஆனை திலாவத் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இக்லாஸ் உள்ள மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். நல்ல குணங்களை எங்களுக்கு தந்திரு ரஹ்மானே. உன்னை பயப்படக்கூடியவர்களாக முத்தகீன்களாக ஆக்கிறியா அல்லாஹ். அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தெரிகிறோம் ரஹ்மானே. எங்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். எங்களை பித்தளங்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். எங்களை சாலிஹானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறியா அல்லாஹ். கடன் இல்லாத போது தாயா அல்லாஹ். நல்ல மரணத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். நல்ல நிலைமையில் உயிரை கைப்பற்றியா அல்லாஹ். நாளை மறுமை நாளே கேள்வி கணக்கின்றி ஒரு